மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை, இதெக்டைல் டிஸ்பங்க்ஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. வெளியூர் நண்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு பெண் அல்லது ஒரு மனைவி கர்ப்பமாக இருந்தால் அவருடன் எவ்வாறு ஒரு ஆண் உடலுறவை கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்திலே ஆண்கள் ஒரு தவறான எண்ணக்கருத்தை கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் கூட, மனைவிமாரும் கூட, கணவன்மாரும் கூட, அதாவது தாங்கள் கற்பம் தாங்கியவுடன் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ இருக்கக்கூடாது என்ற ஒரு தவறான புரிந்துணர்வு, ஒரு தவறான கருத்து போய்கொண்டிருக்கிறது. நான் சந்தித்திருக்கிறேன் சில நோயாளிகளை. அவர்கள் உண்மையாக அவர்களுடைய மனைவியை கூட எனக்கு தெரியும். நான் சில நேரங்களில் அவர்கள் இந்த பாலியல் தொற்று காரணமாக என்னுடன் வந்திருக்கிறார்கள். அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகின்ற நோயுடன் அவர்கள் என்னை வந்து கண்டிருக்கிறார்கள். காணுகின்ற போது உண்மையாக நான் கேட்பேன், உங்களுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறார், ஏன் நீங்கள் இவ்வாறு இந்த நோயை ஏற்படுத்தி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், டாக்டர், என்னுடைய மனைவி இப்போது 4வது பிள்ளை பிரசவத்துக்காக இருக்கிறார், எனவே அவருடன் இருப்பது சரியில்லை என்றபடியினாலே நான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுத்தி கொண்டு 1-2 மாதங்கள் கஷ்டப்படுத்தி செக்ஸ் இல்லாமல், பாலியல் வாழ்க்கை இல்லாமல் இருந்தேன். ஆனால் அதன் பிற்பாடு என்னால் கட்டுப்படுத்த முடியாது. என்னுடைய வேலை ஸ்தலத்துக்கு ஒரு பெண் வந்தார், அவருக்கு நான் உதவி செய்து கொடுத்தேன், அவரோட நல்லா வந்து கதைத்தார். அதன் பிற்பாடு அவருடன் நான் போய் பாலியல் தொடர்பை வைத்திருந்து எனக்கு இந்த நோய் வந்தது. எனவே இதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், ஒன்று, இந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த பாலியல் நோய், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தொத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் இவர் என்ன செய்வார், மீண்டும் போய் அந்த கர்ப்பம் தாங்கி இருக்கின்ற மனைவியுடன் அவர் இருக்கின்ற போது பாலியல் தொடர்பை அல்லது செக்ஸை வைத்துக் கொள்ளுகின்ற போது மனைவிக்கும் அந்த நோய் பரவும், ஹெர்பிஸ் நோய் பரவும். எனவே ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் நோயானது ஒரு பெண்ணுக்கு பிரசவ காலத்தில் ஏற்படுமாக இருந்தால் மிகவும் ஒரு பிரச்சனையான விடயம். என்னென்றால், நாங்கள் அவருக்கு 7 நாட்களுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். அதன் பிற்பாடு அந்த பெண்ணினுடைய கர்ப்ப காலம் 32 கிழமை அல்லது 8 மாதத்திலிருந்து 8 மாதம் முடிந்த பிற்பாடு தொடர்ச்சியாக இந்த பிரசவம் முடியும் மட்டும், அதாவது பிள்ளை பிறக்க மட்டும் நாங்கள் மருந்துகளை ஏறக்குறைய 2 மாதங்கள், கடைசி 2 மாதங்களும் அந்த பெண் தொடர்ச்சியாக மருந்தை பாவிக்க வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளை பிறந்தவுடன் சில நேரங்களில் பிள்ளைக்கு கூட இந்த ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸினுடைய தொற்று ஏற்படுமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளையை சிசு பராமரிப்பு பிரிவு, அதாவது ப்ரீமெச்சுவர் குறை மாச சிசுக்களை பராமரிக்கின்ற பிரிவு என்று சொல்லுவோம், பிபியு அல்லது ப்ரீமெச்சுவர் பேபி யூனிட் என்று சொல்லுவோம். அந்த இடத்தில் அந்த சிசுவை நாங்கள் அனுமதித்து அட்மிட் பண்ணி அந்த சிசுவுக்கு கூட சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமை கூட இருந்திருக்கிறது. எனவேதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்ப்ப காலத்திலே மனைவியுடனும் ஒரு பெண்ணுடனும் இருக்கக்கூடாது என்ற கருத்து 100% பிழையானது. அதே நேரத்திலே இந்த கர்ப்ப காலங்களில் உங்களுக்கு தெரியும், பெண்களில் இரத்தத்தில் இருக்கின்ற ஹோமோன்களுடைய அளவு அதிகம். ஹோமோன் என்று சொல்லுகின்ற போதும் பெண்களின் உடலில் ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்ட்ரோன் எனப்படுகின்ற ஹோமோன்களுடைய அளவு அதிகம். எனவே இந்த ஹோமோன்களுடைய அளவு அதிகரிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் சிறு வயதிலே சிறுமியாக பிறந்து பிறகு அவருடைய வயது 4, 5, 6, 7, 8 போலுகின்ற போது அவர் இரத்தத்தில் இருக்கின்ற அந்த ஹோமோன்களுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு செல்கிறது. 9-10 வயசு வருகின்ற போதுதான் அவர்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சி, அதாவது பட்டிங் ஆஃப் பிரெஸ்ட் என்று சொல்லுவோம், மார்பக வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. இந்த மார்பக வளர்ச்சிக்கு காரணம் என்ன, இந்த இரத்தத்தில் இருக்கிற ஈஸ்ட்ரஜன் எனப்படுகிற ஹோமோன். பிறகு கொஞ்ச காலம் போகின்ற போது தான் அவர்களுக்கு இந்த மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது, பாலியல் இனக்கவர்ச்சி, செக்ஷுவல் அட்ராக்ஷன், எதிர்பாலாளருடன் பாலியல் கவர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜஸ், ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டரோன் ஹோமோனானது கர்ப்ப காலத்தில் இரத்தத்திலே அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற போது அதன் காரணமாகத்தான் இந்த பல பெண்கள் கர்ப்பம் தாங்கி இருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும்
இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரோஜெஸ்டரோன் எனப்படுகின்ற பெண்களுக்குரிய இந்த ஹோமோன்களின் தாக்கனம் காரணமாக கர்ப்ப காலங்களில் பெண்களுடைய மார்பக வளர்ச்சி அதிகரிக்கிறது, மார்பகங்கள் பெரிதாகிறது, அதே நேரத்தில் மார்பகங்கள் வடிவாக வருகிறது, அதே நேரத்தில் மார்பக காம்புகள் நீடுகிறது, அதே நேரத்தில் மார்பக கால்களை சுற்றியுள்ள அந்த கருத்த பகுதி கூட நன்றாக கருப்பாகி பெரிதாக இருக்கின்றது. இவையெல்லாம் அந்த பெண்ணை ஒரு தாளூட்டுகின்ற பால் கொடுப்பதற்கு பிறக்க போகின்ற சிசுவுக்கு பால் கொடுப்பதற்கு தயார்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கர்ப்ப காலத்திலே பெண்களுக்கு நன்றாக தலைமுடி நீண்டு வளர்கிறது, பெண்கள் நல்ல வடிவாக வருவார்கள், நல்ல கொழுத்து நல்ல வடிவாக வருவார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன? இரத்தத்தில் இருக்கின்ற இந்த ஹோமோன்களுடைய அளவு. இதே நேரத்தில் இந்த ஹோமோன்கள் என்ன நடைபெறும்? பெண்களினுடைய இந்த கர்ப்ப காலத்திலே செக்ஷுவல் ஃபீலிங்கை என்ன செய்து கொண்டு அதிகரித்து கொண்டு செல்லும். ஒவ்வொரு ஆண்களும் இதை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நடைபெறும்? திருமணம் முடிப்பார்கள், திருமணம் முடித்து 2 கிழமையிலே வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள், வேறு இடத்துக்கு வேலை செய்ய சென்று விடுவார்கள். அதன் பிற்பாடு திருமணம் முடித்து 2 கிழமையில் அந்த மனைவி கர்ப்பமாக இருக்கிறார், தனியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு மனைவிக்கோ எந்த ஒரு பெண்ணுக்கோ வர ஒரு ஆணோ ஒரு கணவனோ விடக்கூடாது. ஏனெனில் கர்ப்ப காலங்களில் பெண்ணினுடைய இந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ், அதாவது பாலியல் உணர்ச்சி அவர்களை அறியாமலேயே அதிகரிக்கிறது. இனி அவர்களை அறியாமல் அதிகரிக்கின்ற போது சில நேரங்களில் என்ன செய்யும்? அவர்களினால் அந்த பாலியல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியான்னு சொல்லுகின்ற போது அவருடைய பாலியல் உணர்ச்சிகளுக்கு தீனி போடுவதற்கு பக்கத்தில் யார் இல்லை, கணவர் இல்லை, அல்லது அவருடைய ஆண் துணை இல்லை என்றபடியினால் என்ன நடைபெறும் என்றால் அவர்கள் வேறு பாதையிலே செல்வதற்கு பல காரணங்கள் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் கூட பார்த்திருக்கிறோம், பல பேர் இந்த கர்ப்ப காலங்களிலே கூடுதலான பெண்கள் இந்த நோய் காரணமாக, பாலியல் நோய் அல்லது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் காரணமாக வருவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஒவ்வொரு ஆணும் உடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அவர்களுக்கு பாலியல் என்பது, செக்ஸ் என்பது மிக முக்கியமான அவசிய தேவை. எனவே நான் முதல்ல சொன்னது போல பிள்ளை பிறக்க மட்டும் நீங்கள் பாலியல் தொடர்பினை வைத்துக் கொள்ளலாம். பிள்ளை பிறந்த பிற்பாடு கூட அவருக்கு சரியான அவருக்கு ஓம்பாடாக இருந்தால், அதாவது உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ சம்மதம் இருந்தால் நீங்கள் அவருடன் எவ்வளவு காலம் மட்டும் நீங்கள் இந்த பாலியல் செக்ஸை வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் கணவனும் அல்லது ஆண் துணையும் அல்லது மனைவி பெண் துணையும் வெவ்வேறு பகுதிகளில் சென்று பலதரப்பட்ட நோய்களை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காலப்பகுதியிலே இது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சில நிலைமையில் மட்டும்தான் உங்களுடைய வைத்தியர்கள், உங்களுடைய குடும்ப வைத்தியர் சொல்வார், மனைவியுடன் மனைவியுடன் இந்த செக்ஸை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று. அவற்றை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக பார்க்காதற்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சாயினை அல்லது பெல் சாயின் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.